தமிழக உள்ளாட்சி தேர்தலில் மேயர் பதவிக்காக போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் புதன்கிழமை அன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தமிழக உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்காக வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இதில் நெல்லை, கோவை, தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பதவிகளும் காலியாக உள்ளன. நெல்லையில் புவனேஸ்வரியும், கோவையில் கணபதி ராஜ்குமார் மற்றும் தூத்துக்குடியில் அந்தோனி கிரேசி ஆகியோரும் அதிமுக சார்பில் போட்டியிடுகின்றனர். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கடந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 4ஆம் தேதியான வியாழக்கிழமை வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இந்நிலையில் நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் புவனேஸ்வரி புதன்கிழமையன்று மாநகராட்சி கமிஷனர் லட்சுமியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி கணேசனிடம் தாக்கல் செய்தார். மேயராக வெற்றி பெற்றால் மாநகராட்சிக்கு முதல்வர் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த முதல் கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் 24 மணி நேரம் குடிநீர் வசதி செய்து தரப்படும் என்றும் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் உறுதியளித்தார். இதனிடையே உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களிடம் ஓட்டளிப்பது குறித்து நெல்லை செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். பேரணியின் போது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன.